உன் பெருமையை பிறர் அறிய கடவுள் இப்படியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். அறிவாளியாக இருந்து கொண்டு முட்டாளாக நடி. ஒரு நாள் சூரியனும் காற்றும் பேசிக் கொண்டிருக்கப்ப காற்று சூரியனப் பார்த்து, நான் உன்னை விட அதிகம் பலமாக உள்ளவன் அப்படின்னு இருமாப்போட சொல்லுது. அத கேட்டு சூரியன் சிரிச்சுக்கிட்டே, நீ என்னை விட பலமானவன்தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சூரியனோட பேச்சைக் கேட்ட காற்று, என்னோட பலத்தை எப்படியாச்சும் உனக்கு நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லுது. அதற்கு சூரியன், எப்படி நண்பா உன்னோட பலத்தை நிரூபிப்பா அப்படின்னு கேக்குது. அதற்கு காற்று, அதோ பாரு, அந்த தொலைவுல ஒருத்தன் நடந்துகிட்டு வர்றான். என்னோட பலத்தை வச்சி அவனோட சட்டைய என்னால கழட்ட முடியும் அப்படின்னு சொல்லுது. உடனே சூரியனும் காத்தோட ஆசைப்படி அதுக்கு சம்மதிக்குது. உடனே காற்றும் பலமா வீசத் தொடங்குது. காற்றோட வேகத்தையும் குளிரையும் தாங்க முடியாம அந்த மனுஷன் உடம்பிலிருந்த சட்டைய இறுக்கி பிடிச்சுக்கிறான். எவ்வளவுதான் முயற்சி செஞ்சும் காற்றால அவனோட சட்டைய கழட்டவே முடியல. காற்று தன்னோட தோல்விய ஒத்துக்குது. அதோட சூரியன பார்த்து, என்னாலயே இத செய்ய முடியல, உன்னால இது முடியுமா அப்படின்னு கேக்குது. உடனே சூரியன், அதுக்கென்ன நண்பா, நீ ஆசைப்படுறதால நான் அத செஞ்சி காட்டுறன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு காற்றும் சம்மதிக்குது. உடனே சூரியன் தன்னோட முழு கோபத்தோட ஒளி வீசத் தொடங்குது. சூரியனோட வெப்பத்த தாங்கிக்க முடியாத அந்த மனுஷன் தன்னோட மேல் சட்டைய கழட்டி கையில எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு மரத்தோட நிழல்ல அமர்ந்துக்கிறான். சூரியனோட இந்த செயலக் கண்ட காற்று சூரியனோட பலத்த உணர்ந்துக்கிது. இந்த கதையிலிருந்து சூரியனைப் போல காத்திருந்து சந்தர்ப்பம் வர்றப்ப நம்ம பலத்த கண்டிப்பா நிரூபிக்கணும். நன்றி.